வெல்கம் டு யுக்தா ஃபியூச்சர் கிட்ஸ் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க், 2 டேபிள்ஸ்பூன் பட்டர், 200 ml மில்க் மேட், 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். வாங்க ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்கை சூடாக்க போகிறோம். பால் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா சூடாகட்டும், கொஞ்சம் வற்றட்டும். அதுக்கப்புறமா நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் லைட்டாக கிண்டி விடுங்க. இது மாதிரி அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பால் கொஞ்சம் வத்திடுச்சு. கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணலாம். கஸ்டர்ட் பவுடரை அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க, கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால 5 டேபிள்ஸ்பூன் மில்கில் 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுங்களாம். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியாச்சு, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணனால பால் இன்னும் கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ நம்ம 200 ml ஆஃப் மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம். கடைசியாக 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். பட்டர் ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மிக்ஸ் ரொம்ப திக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாலை நல்லா ஆற வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஆறின பாலை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம்.
அப்போ தான் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் ஐஸ்கிரீம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்ச மிக்ஸை ஃப்ரீசரில் 2 hours வைக்க போகிறோம். இது மாதிரி நம்ம 2 times செய்ய போகிறோம். இப்போ 2 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் டைமும் அரைக்க போகிறோம். இப்போ செகண்ட் டைமும் அரைச்சி எடுத்துட்டோம். அதே மாதிரி 2 hours ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ 2 hours ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் அதே மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ லாஸ்ட் டைம் அரைச்சி எடுத்தாச்சு. 4 hours ஃப்ரீசரில் வச்சா நம்ம சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும். சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நம்ம டாப்பிங் செய்யலாம். இப்போ நம்ம நட்ஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம சாக்லேட் சிரப் ஊற்றலாம். இப்போ நம்ம செரி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.